வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல பயிற்சி 6ல் 1ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கும். இங்க 2 ஃபார்முலா இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா நிரூபிப்போம். முதல் இது பாருங்க. cot θ plus tan θ equal to secant θ into cosecant θ நம்ம நிரூபிக்கணும். பாருங்க. இந்த இடது பக்கத்துக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். என்ன இருக்கு? cot θ tan θ. இது சுருக்கி நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும். ஈஸியா கொண்டு வந்துடலாம். நமக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சாலே ஒவ்வொன்றையும் நம்ம மாற்ற முடியும். சரியா? இப்ப பாருங்க. இந்த cot θ இருக்கு இல்லையா? இந்த cot θவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos θ by sin θன்னு எழுதலாம். இது வந்து ஃபார்முலா. எதுக்கு ஃபார்முலா? cot θவுக்கு ஃபார்முலா. cot θ எப்படி எழுதலாம்? cos θ by sin θ. ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. பிளஸ் அதுக்கு அடுத்து பாருங்க. tan θ இருக்கா? tan θவுக்கு என்ன ஃபார்முலான்னா sin θ by cos θ. பாருங்க 2 ஃபார்முலா வந்துருச்சு ஒரே ஸ்டெப்ல. சரியா? வேணாங்க சைடுல எழுதட்டுமா? cot θ அப்படின்னா ஃபார்முலா cos θ by sin θ. tan θ அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா? sin θ by cos θ. 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பாருங்க. இப்ப நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். முதல்ல பகுதியை பெருக்குவோமா? sin θவையும் cos θ பெருக்குனா sin θ into cos θ. குறுக்க பெருக்குங்க. cos θவையும் cos θ பெருக்குனா cos ஸ்கொயர் θ பிளஸ் sin θவையும் sin θ பெருக்குனா sin ஸ்கொயர் θ. சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு sin cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θன்னு சரி sin ஸ்கொயர் θ பிளஸ் cos ஸ்கொயர் அதோட மதிப்பு 1. 1 பை இந்த இடத்துல என்ன இருக்கு? பகுதியில sin θ into cos θ. ஃபார்முலா எழுதுமா? பாருங்க. sin ஸ்கொயர் θ பிளஸ் cos ஸ்கொயர் θ அப்படின்னா அதோட மதிப்பு 1. cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ரெண்டும் 1 தான். சரியா? அப்ப இதுக்கு பதிலா 1ன்னு மாத்திட்டோம். இதுல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்ன அப்படின்னா இத 1 by sin θ அதுக்கு அடுத்தது 1 by cos θன்னு எழுதி நீங்க வேணா பெருக்கி பாருங்க. ஓரன்னா 1 சைனையும் காசு பெருனா sin cos வந்துருமா? இப்ப பாருங்க இந்த இடத்துல மறுபடியும் ஃபார்முலா பாருங்க. 1 by sin θ அப்படின்னா cosecant θ. மறுபடியும் ஃபார்முலா எத்தனை ஃபார்முலா பாருங்க. 1 by sin θ இதுக்கு ஃபார்முலா என்ன? cosecant θன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து பாருங்க 1 by cos θன்னா அது என்ன எழுதலாம்னா secant θன்னு எழுதலாம். secant θ. அப்ப இந்த இடத்துல என்ன வந்துரும்? secant θ. பாருங்க எத்தனை ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5 ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். secant into cosecant. பாருங்க cosecant ரெண்டும் ஒன்று தான். பெருக்கல்ல மாறி இருந்தா ரெண்டும் ஒன்று தான் என்பது நிறுவப்பட்டது. என்பது நிறுவப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டது எப்படினாலும் எழுதிங்க. சரியா? நிறுவப்பட்டது. முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். இதுலயே ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது ஆரம்பிப்பா பாருங்க. ரெண்டாவது இது என்ன இருக்குன்னா tan அடுக்கு 4 θ பிளஸ் tan ஸ்கொயர் θ. இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன நிரூபிக்கணும்? secant அடுக்கு 4 θ மைனஸ் secant ஸ்கொயர் θ நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? இப்ப பாருங்க. இங்க tan அடுக்கு 4 இங்க tan அடுக்கு 2. எதை பொதுவா எடுக்கலாம்? tan ஸ்கொயரை பொதுவா எடுத்துருவோமா? அப்போ tan ஸ்கொயர் θவை நம்ம பொதுவா எடுத்துட்டோம். பாருங்க அடுக்கு 4 இருக்கு. 2 தடவை வெளியே எடுத்துட்டோம். அப்ப 2 தடவை உள்ள இருக்கும். tan ஸ்கொயர் θ பிளஸ் இந்த tan ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்ப என்ன இருக்கு? 1 இருக்கு அர்த்தம். சரி நீங்க வேணா பெருக்கி பாருங்க. tan ஸ்கொயரையும் பெருக்குனா tan அடுக்கு 4 θ பிளஸ் tan ஸ்கொயர் θ 1 பெருக்குனா tan ஸ்கொயர் θ. கரெக்டா வந்துருச்சா? இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப்பு. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போறோம். என்ன பண்ண இந்த இடத்துல எழுத பாருங்க. 1 பிளஸ் tan ஸ்கொயர் θ அப்படின்னா நமக்கு ஃபார்முலா secant ஸ்கொயர் θ. சரியா? அப்போ இந்த 1 பிளஸ் tan ஸ்கொயர் θ நம்ம என்ன மாத்திக்கலாம்? secant ஸ்கொயர் மாத்திக்கலாம். நமக்கு ஆன்சர் முழுக்க என்னதான் வரணும்? secant தான் வரணும். அப்ப இந்த tan ஸ்கொயர் θ என்ன மாத்தலாம் பாருங்க. இதே ஃபார்முலா மாத்திக்கலாம் பாருங்க. tan ஸ்கொயர் θ ஈக்குவல் டு secant ஸ்கொயர் θ. இது பிளஸ் 1 இங்க வந்தா மைனஸ் 1 மாறும். பாருங்க இந்த ஃபார்முலா வச்சு தான் கணக்கு. இப்ப பாருங்க tan ஸ்கொயர் θ இருக்கா? tan ஸ்கொயர் θக்கு பதிலா என்ன மாத்தலாம்? secant ஸ்கொயர் θ மைனஸ் 1ன்னு மாத்திரலாம். அதுக்கு அடுத்து பாருங்க 1 பிளஸ் tan ஸ்கொயர் θனாலும் tan ஸ்கொயர் θ பிளஸ் 1 ரெண்டும் ஒன்று தான். அதோட மதிப்பு என்னது? secant ஸ்கொயர் θ. சரியா? ஈக்குவல் டு இப்ப இந்த secant ஸ்கொயர் θ உள்ள பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். secant ஸ்கொயரையும் பெருக்குனா secant அடுக்கு 4 θ மைனஸ் வந்துரும். secant ஸ்கொயர் θ 1 பெருக்குனா
சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.